இந்த டீ கடையெல்லாம் உட்காந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பஜாரில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். எப்படி பேசுகிறான்? எப்பா கேட்டிங்களா, அல்லாஹுடைய தூதர் படையை தட்டிட்டு போருக்கு போயிட்டு வரும்பொழுது சஃப்வான், யாரு, சஃப்வானும் ஆயிஷாவும் தனியாக வந்தாங்களாமே. பேசுகிறத பாருங்க, சஃப்வானும் ஆயிஷாவும் தனியாக வந்தாங்களாமே. அவங்க பாறையில் படுத்து கிடந்தாங்களாம், இவங்க எதுவுமே பேசலையா, எதுவும் பேசாமலே வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் எதுவும் நடந்திருக்காதா அப்படின்னு தப்பா அது வேற விதமான ஒரு கண்ணோட்டத்தில் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டான். யார் பேசுனா? அப்துல்லாஹ் இப்னு சலூன், அந்த ராயிசுல் முனாஃபிகீன்களுடைய தலைவன் இருக்கான அந்த அப்துல்லாஹ் இப்னு சலூன் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பேச்சு மதீனா நகர் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறான். ஒரு இடத்துல, ரெண்டு இடத்துல, எல்லா இடத்துலையும். காஃபிராக இருந்தான்னா சஹாபாக்களை அடித்து பற்றி விட்டுருவாங்க. வெளியே போடா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு பற்றிடுவாங்க. இவன் முஸ்லீம், நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளோட தொழுதுகிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சஃப்வான் இப்னு முஅத்தலையும் இணைச்சு பேசுகிறான். இந்த மாதிரி போனார், கூட்டிகிட்டு வந்தார், ரெண்டு பேருக்கு மத்தியில் எதுவும் நடந்திருக்காதா, பேசியிருக்க மாட்டாங்களா, இப்படி தப்பாக பேசுகிறான். எந்த அளவுக்குன்னா சில பெரிய சஹாபாக்கள், சரியா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்களுக்கும் இருக்கலாம், ஒருவேளை அப்படி நடந்திருக்குல்ல, பேசாமலே வந்திருப்பாங்க அப்படின்ற எண்ணம் தோண்டிட்டு, அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு. இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னை தனியாக விட்டுருங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, யார்கிட்ட பேசாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தப்பு செய்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு, ஒரு முடிவுக்கு, ஒரு சிந்தனைக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் விளக்கம் கொடுத்து நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபுரன் ஜமீல அழகான பொறுமை காத்தார்களோ, அதுபோல் நான் அழகான பொறுமை காக்க போகிறேன், அல்லாஹ் பக்கம் சாய போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுகிறாங்க, அமைதியாகிட்டாங்க. யார்கிட்டையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசலை. ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும், தெரியலையா அதை விட்டுறணும். அது உண்மையா, அது பொய்யா, இது நடந்துச்சா நடக்கலையா, அது நமக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் வல்லாஹு ஆலம், அது அல்லாஹ் அறிஞ்சவன் ஒதுங்கிடணும். இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளை கூட சேர்ந்து பேசுகிறோன்னா அது அவதூறு. அந்த அவதூறுக்கு தண்டனை என்ன? அல்லாஹ் பொறுப்பானா? அவன் நீதி உள்ளவன், அல்லாஹு தஆலா நீதியாளன். நீதி செலுத்தக்கூடியவன் எப்போ எப்படி இருப்பான்? தன்னுடைய அடியானை பற்றி தப்பாக அவன் செய்யாதவன் அவதூறாக பேசும்போது அல்லாஹ்வால பொறுக்க முடியுமா? அல்லாஹ்வால பொறுக்க முடியுமா? அவன் நீதி உள்ளவனாச்சே. அப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம அவதூறு பேசும் பொழுது அது அல்லாஹுக்கே பொறுக்காது. புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய வரலாறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறாங்க. பொதுவாகவே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது, வேற எங்கேயாவது வெளியே போகும் பொழுது, போருக்காக வேண்டி போகும் பொழுது தன்னுடைய மனைவிமார்களை யாராவது ஒருத்தரை துணைக்கி கூட்டு போவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். இப்போ ஒரு போருக்காக வேண்டி பயணம் செய்ய போகிறாங்க, தன்னுடைய மனைவிகளை யாரை கூட்டு போகிறது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு 11 மனைவிமார்கள். இப்போ யாரை கூட்டு போகிறது? சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெயர் வந்துட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முடிவாயிடுச்சு, அல்லாஹ்வுடைய தூதரோட அவங்களுடைய 11 மனைவிமார்களில் கூட போகிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முடிவாயிடுச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு அன்சாரி பெண்ணிட்ட போய் நகை வாங்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க கழுத்தில் நகை இல்லை, கணவனோட முதல்ல போகிறோம், அப்போ ஒரு நகை அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில், இப்போ கொடுங்கம்மா நான் போயிட்டு வந்து தந்துடுறேன்னு கடனாக வாங்கிட்டு போடுறாங்க. நகை வாங்கி போட்டாச்சு. எல்லாரும் போருக்காக வேண்டி, பயணத்துக்காக வேண்டி தயாராக இருக்கிறாங்க, சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்குன்னு தனி ஒரு ஏற்பாடு நடக்கும். இந்த பயணங்கள்னு போது ஏதாவது ஒரு பரண் அமைக்கப்படும். பரன்னா என்னென்னா, 4 பக்கமே ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனை திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால தான் பார்க்க முடியும், அவங்க தான் உள்ளே போக முடியும், அவங்க தான் வெளியே வர முடியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு தனியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரண். அந்த பரணை வந்து ஒட்டகத்து மேலே வச்சுருவாங்க, அந்த ஒட்டகம் அதை சுமந்துக்கிட்டு போகும். அதே மாதிரி ஒரு பரண் ஏற்பாடு ஆகிடுச்சு.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அந்த பரனில் போய் உட்காந்துட்டாங்க. ஒட்டகம் அதை சுமக்குது. பயணத்துக்கு போகிறாங்க. பயணத்துக்கு போன உடனே போர் நடக்குது. போரெல்லாம் முடிஞ்சிட்டு இரவாயிடுச்சு. பொதுவாகவே இரவு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் பயணம் செய்ய மாட்டாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இரவாயிடுச்சு, நம்ம பயணம் செய்ய வேணாம், மதீனாவுக்கு போக வேணாம், எங்கேயே டென்ட் அடித்து நம்ம தங்கிடுவோம், ஃபஜ்ர் ஆனதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவாயிடுச்சு. இப்போ இரவு நேரம் எல்லோரும் டென்ட் அடித்து கூடாரம் அமைச்சு எல்லோரும் படுத்து தூங்குறாங்க. நடுராத்திரியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சுய தேவை ஏற்படுது. அவங்களுக்கு சுய தேவை ஏற்படுது. பரண்டில் இருந்து கீழே குதிச்சு காட்டுப்புறத்துக்கு போகிறாங்க. இப்போ தான் பாத்ரூம் இருக்குது வீட்டில், பஸ் ஸ்டாண்டில், ஒவ்வொரு இடத்துலையும் பாத்ரூம் வசதி வந்துட்டு. அப்போல்லாம் பாத்ரூம் கிடையாது, காட்டு பகுதிக்கு தான் போகணும். காட்டு பகுதிக்கு போகிறாங்க. போய் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிட்டு வரும்பொழுது கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க. கழுத்தில் நகையை காணும். யாருடைய நகை அது? அன்சாரி சஹாபி பெண்மணியினுடைய நகை. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ, இது நம்ம நகை இல்லையே, நம்ம கடனால் வாங்கிட்டு வந்தோம், அன்சாரி சஹாபி பெண்மணியுடைய நகலோ, நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோன்னு அந்த இருட்டிலேயே அந்த ராத்திரியிலேயே நகையை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடுறாங்க. நகை கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டு சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரெல்லாம் ஃபஜ்ர் தொழுதாச்சு. தொழுத உடனே ஃபஜ்ர் முடிஞ்சோடனே கிளம்பணும், அதான் பிளானு. இப்போ அந்த பரனை தூக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பரனை தூக்கி ஒட்டகத்து மேலே வச்சுட்டாங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, பரன் உள்ளக தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சின்ன பிள்ளை, அவங்க பெரிய லெவலில் வெயிட் இருக்காது. கொஞ்சம் கனம் இருந்தால் அந்த கனத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு. பெரும்பாலும் அவங்க வெயிட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ பரனை தூக்கி மேலே வச்சுட்டாங்க. ஒட்டகத்து மேலே வச்சு ஒட்டகம் புறப்பட்டு அந்த கூட்டம் எல்லாம் மதீனாவை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டு எல்லாம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் நகையை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நகை கிடைச்ச உடனே வந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை, எல்லாரும் கிளம்பி போயாச்சு. பொதுவாகவே அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சின்ன பிள்ளை தான், ஆனால் புத்தி கூர்மை அதிகம், நல்ல புத்தி கூர்மை அவங்களுக்கு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இப்போ நம்ம அந்த கூட்டத்தை தேடி போகக்கூடாது, அப்படி நம்ம தேடி போனால் அவங்களும் தேடி வருவாங்க, எப்படியும் அவங்களும் தேடி வருவாங்க, நானும் தேடி போகணும். இப்போ 2 பேரும் ஒவ்வொரு தேடி போனால் தொலைஞ்சிருவோம். அவங்க தொலைஞ்சிருவாங்க, இல்லை நானும் தொலைஞ்சிருவேன், கிடைக்க மாட்டோம். எப்படியும் போகிற வழியில் பரனில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பரன் இருக்குது பார்த்தீங்களா, எப்படியும் அல்லாஹுடைய தூதர் உள்ள ஸ்க்ரீனை திறந்து பார்ப்பாங்க. அப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக திரும்ப அந்த கூட்டங்க வந்து என்னை தேடி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, அதே இடத்துல நம்ம இங்கேயே இருந்துருவோம், அந்த கூட்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இரவெல்லாம் தூங்கலை, நகையை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாறை மேலே படுத்து அப்படி தூங்கிட்டாங்க. பாறை மேலே படுத்து அப்படி தூங்கியாச்சு. பொதுவாகவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை நியமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, ஒரு இடத்துல நம்ம தங்குறோம், ஒரு இடத்துல டென்ட் அடித்து கூடாரம் அடித்து நம்ம தங்குறோன்னு வைங்களேன், அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகும் பொழுது அங்கே வந்து பார்க்கணும். அந்த சஹாபியுடைய வேலை அங்கே வந்து பார்க்கணும், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, ஏதாவது தொலைச்சிருக்கோமா, யாராவது எதிரிகள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த வேவ் பார்க்குறதுக்கு ஒரு சஹாபி வச்சுருப்பாங்க. அவங்க பேர் சஃப்வான் இப்னு முஅத்தல். இந்த சஹாபியுடைய பேர் சஃப்வான் இப்னு முஅத்தல். இப்போது இந்த டெண்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, சஃப்வான் போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. சஃப்வான் வராரு, வந்து பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாறை மேலே படுத்து தூங்குறாங்க. எதுவுமே பேசலை, சஃப்வான் எதுவுமே பேசலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி முடிச்சிட்டாங்க. முடிச்சு பார்த்தா சஃப்வான் நிற்கிறாப்புல. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய துணி எடுத்து அப்படி முகத்தை பொத்திக்கிட்டாங்க. சஃப்வான் தன்னுடைய ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்து ஒட்டகத்தை கீழே படுக்க வச்சார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்து மேலே ஏறினாங்க. இவர் கீழே இருந்து கயிறை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. இப்போ போகிற வழியில் இந்த 2 பேர்த்துக்கு மத்தியில் எந்த ஒரு பேச்சும் நடக்கலை, ஒரு வார்த்தை கூட பேசலை, எந்த ஒரு பேச்சும். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த ஒரு வார்த்தை தான் சஃப்வான் சொன்னார்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விழிச்சாங்க, அப்படியே கூட்டிட்டு வராங்க. 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு தொடர்பு, எந்த ஒரு பேச்சுமே நடக்கலை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல டென்ட் அடிச்சிருக்காங்க, மதீனாக்கு இன்னும் போகலை. ஒரு இடத்துல போகிற வழியில் டென்ட் அடித்து அங்கே எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர்றதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம். தொலைஞ்சு போன ஆயிஷா ரலியல்லாஹு வந்துட்டாங்க, கிடைச்சிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். திருப்தி எல்லாத்துக்கும். அவங்களுடைய மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லை, எல்லாருக்கும் திருப்தி. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு கிடைச்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருப்தி, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வந்துட்டாங்கன்னு. சரி, ஆயிஷா தான் வந்துட்டாங்களே, எல்லாரும் கிளம்போன்னு ஒட்டுமொத்தமாக படையெல்லாம் திரட்டிட்டு டென்ட்டெல்லாம் காலி பண்ணிட்டு மதீனாவை நோக்கி போகிறாங்க. மதீனாவை நோக்கி போகிறாங்க. மதீனாவுக்கு போயாச்சு. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கடுமையான உடல் பாதிப்பு. அவங்களுக்கு இந்த சூழ்நிலை ஒத்துக்கலை, ட்ராவல் பண்ணது ஒத்துக்கலை, பயணம் செஞ்சது ஒத்துக்கலை. கிட்டத்தட்ட 1 மாதமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைனா, மதீனாவில் ஒருத்தர் தான் ரயீசுல் முனாஃபிகின்னு சொல்லுவாங்க, முனாஃபிகின்களுடைய தலைவன் சொல்லுவாங்க. அவனுடைய பேர் என்னன்னா அப்துல்லாஹ் இப்னு சலூன். அவன் பேர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு சலூன். இவனுக்கு வந்து அல்லாஹுடைய தூதர் மீது கடுமையான கோபம், வெறுப்பு. ரொம்ப அல்லாஹுடைய தூதர் இவனுக்கு பிடிக்காது. இவன் யாருன்னா, இவன் முஸ்லீம் தான், நம்மளோட தான் தொழுகுவான், நம்மளோட தான் இருப்பான், நம்மளோட தான் பள்ளிவாசலில் உட்காருவான், நம்மளோட இருந்துக்கிட்டு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், பின்னாடி ஒரு மாதிரி இருப்பான். அல்லாஹுடைய தூதர்கிட்ட முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான், பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது உள்ள ஒரு கோபத்தில் இவன் என்ன பண்ணான், இந்த டீ கடையெல்லாம் உட்காந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பஜாரில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டான். எப்படி பேசுகிறான்? எப்பா கேட்டிங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் படையை தட்டிட்டு போருக்கு போயிட்டு வரும்பொழுது சஃப்வான், யார்? சஃப்வானும் ஆயிஷாவும் தனியாக வந்தாங்களாமே. பேசுகிறத பாருங்கள், சஃப்வானும் ஆயிஷாவும் தனியாக வந்தாங்களாமே. அவங்க பாறையில் படுத்து கிடந்தாங்களாம், இவங்க எதுவுமே பேசலையா, எதுவும் பேசாமலே வந்திருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் எதுவும் நடந்திருக்காதா அப்படின்னு தப்பா அது வேற விதமான ஒரு கண்ணோட்டத்தில் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். யார் பேசுனா? அப்துல்லாஹ் இப்னு சலூன், அந்த ரயீசுல் முனாஃபிகின்களுடைய தலைவன் இருக்கானே அந்த அப்துல்லாஹ் இப்னு சலூன் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த பேச்சு மதீனா நகர் முழுக்க எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறான். ஒரு இடத்துல 2 இடத்துல, எல்லா இடத்துலையும். காஃபிராக இருந்தான்னா சஹாபாக்களை அடித்து பற்றி விட்டுருவாங்க. வெளியே போடா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு பற்றிடுவாங்க. இவன் முஸ்லீம், நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளோட தொழுதுகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சஃப்வான் இப்னு முஅத்தலையும் இணைச்சு பேசுகிறான். இது மாதிரி போனார், கூட்டிகிட்டு வந்தார், 2 பேருக்கு மத்தியில் எதுவும் நடந்திருக்காதா, பேசியிருக்க மாட்டாங்களா, இப்படி தப்பாக பேசுகிறான். எந்த அளவுக்குன்னா, சில பெரிய சஹாபாக்கள், சரியா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற பெரிய சஹாபாக்களுக்கும் இருக்கலாம், ஒருவேளை அப்படி நடந்திருக்குல்ல, பேசாமலே வந்திருப்பாங்க அப்படின்ற எண்ணம் தோண்டிட்டு, அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருது. அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே பேசலை, ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த செய்தி பேசப்படுது பாருங்க. பள்ளிவாசலில் வந்து சஹாபாக்கள் தொழுகுவாங்க, பள்ளிவாசலில் வந்து சஹாபாக்கள் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் தொழுது முடிச்சோன்னு வெளியே வந்தோன்னே, இது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிக்கும் சஃப்வானுக்கு இப்படியாமே அப்படியாமே, தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசல் வெளியில் வந்தவொடனே இந்த பேச்சு நடக்குது. இந்த அளவுக்கு பரவலாக பேசப்படுது, பரவலாக அந்த செய்தி பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை மெம்பர் மேலே ஏறி கேட்டாங்க, என்னப்பா என்னுடைய குடும்பத்தை பற்றி இப்படி பேசுகிறீங்களே, என்னுடைய குடும்பத்தை பற்றி இப்படி பேசுகிறீங்களே தரக்குறைவா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க மெம்பரில் ஏறி. அப்போ முஸ்லீம்கள் அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்தில் 2ஆக பிரிஞ்சுட்டு, ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலூன் சொல்கிறதே நம்ம கேட்கணும் இல்லை, யாரை சொல்லலாம், அப்துல்லாஹ் இப்னு சலூன் சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதானே, அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, 2 பேர் பேசாமல் வந்திருப்பாங்களா, 2 பேருக்குள்ளே எதுவும் நடந்திருக்காதா, அவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்காங்கல்ல, அப்போ அப்துல்லாஹ் இப்னு சலூன் கருத்துலேயே ஒரு அதையும் நம்ம யோசிக்க வேண்டியது, பரிசீலிக்கப்பட வேண்டிய கருத்து தானே, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது சஹாபாக்கள்ல.
இன்னொரு கூட்டம் இல்லை இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி கிடையாது, நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, இப்படி சஹாபாக்களுக்குள்ளேயே சண்டை வந்துட்டு. ஒரு கூட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேலே அவதூறு, இன்னொரு கூட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்காக வேண்டிய ஆதரவு. இப்படி சண்டை வரும்பொழுது அல்லாஹுடைய தூதர் இப்போ நிறுத்துங்க, யார் எதுவும் பேச வேணாம், யார் எதுவும் பேச வேணாம், இன்னைக்கு எதுவும் பேச வேணாம், இதை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு நெருடல், மனசில் ஏதோ ஒரு கவலை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, ஆயிஷாவை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே, என்ன நினைக்கிறீங்க அலி அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது, இவங்க அப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அதை போய் பாருங்கள், இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்கன்னு அலி ரலியல்லாஹு எதுவும் சொல்லலை. அப்புறம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கடுமையாக சண்டை வரும், வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். ஏன்னா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அழகாக இருப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அழகாக இருப்பாங்க, ரெண்டு பேருமே அழகு. இவங்க ரெண்டு பேருக்கு கடுமையான சண்டைகள் வரும், வாக்குவாதங்கள் அதிகமாக வரும். இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இது மாதிரி ஆயிஷாவை பற்றி இப்படி சொல்கிறாங்களாம்மா, இப்படி எல்லாரும் பேசுகிறாங்களே அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க. இப்போ ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள சண்டையாக இருக்கலாம், அப்படி இப்படி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை விட ஒழுக்கமுள்ள பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. யார் சொல்கிறா? ஸைனப் ரலியல்லாஹு சொல்கிறா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமாக உள்ளவங்க எல்லாமே ஆயிஷா ரலியல்லாஹு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, அவங்க பேர் உம்மு மிஸ்தஹ். உம்மு மிஸ்தஹ் இரவு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க உடம்பு சரியில்லாமல் ரூமில் இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மு மிஸ்தகும் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக இரவு நேரத்தில் வெளியே வர்றாங்க. வெளியே வரக்கூடிய நேரம் அப்போ உம்மு மிஸ்தஹ் ஒரு கல் தட்டி கீழே விழுந்துட்டாங்க. இப்போ கீழே விழுந்தவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையை பிடிச்சி தூக்குறாங்க. கையை பிடிச்சி தூக்கினவொன்னே உம்மு மிஸ்தஹ் சொல்கிறாங்க, என்னுடைய மகன் நாசமாக போகட்டும், என்னுடைய மகன் நாசமாகட்டும், என்னுடைய மகன் உருப்படாமல் அவங்களுடைய மகனை திட்டுறாங்க. உம்மு மிஸ்தஹ்ன்ற தாய் தன்னுடைய மகனை நாசமடையிட்டு திட்டுறாங்க. ஆயிஷா கேட்டாங்க, இம்மா எதுக்கு உன்னுடைய மகனை இப்படி திட்டுறீங்க, என்ன ஏன் திட்டுறீங்க அப்படி கேட்கும் பொழுது உம்மு மிஸ்தஹ் சொன்னாங்க, என்ன ஆயிஷா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா, நடக்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரூமில் தான் இருக்கிறாங்க, அவங்க உடல்நல பாதிப்படைஞ்சு ரூமில் இருக்கிறாங்க. இப்போ வெளியில் நடக்கிற பேச்செல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உம்மு மிஸ்தஹ் சொன்னாங்க, ஆயிஷா உங்களுக்கு எதுவுமே தெரியாத, வெளியில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு, உங்களையும் ஸஃப்வான் இப்னு முஅத்தலையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, நீங்கள் தனியாக நடந்து வந்தீங்களா இல்லையா, இப்படி சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, இதில் பேசுகிறதுல என்னுடைய மகனும் ஒரு ஆள், அதனால தான் நான் அப்படி திட்டுனேன் அப்படின்னு உம்மு மிஸ்தஹ் சொன்னாங்க. உம்மு மிஸ்தஹ் சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பக்குன்னு ஆயிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. சுய தேவை நிறைவேற்ற வந்த அவங்க இல்லை, இப்போதைக்கு எனக்கு எதுவும் சுய தேவை நிறைவேற்ற வந்த அவங்க அப்படி திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களால அந்த வலியை தாங்க முடியலை. திரும்ப வீட்டுக்கு போய் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. காலையிலையும் மாலையிலையும் சரியான அழகு. பொதுவாகவே எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் கூட இருந்து பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பேச்சு வந்ததுலேருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. எப்பவுமே கூட இருந்து நம்மளை நலன் விசாரிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தடவை வர்றாங்க, என்ன கேட்டு போயிடுறாங்க, நம்ம கூட இல்லை, அப்போ நம்மளை எந்த விதத்தில் விளங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலையேன்னு இதுவரை ஒரு கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சரியா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பேசுறதில்லை, என்னென்னு வச்சுக்கிட்டாங்க, கூட வந்து உட்கார்றதோ அது மாதிரி இல்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரவான்னு கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரனே அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்குறாங்க, சரிம்மா போயிட்டு வான்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் இதே பேச்சு, ஸஃப்வான் இப்னு முஅத்தலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியும் நினைச்சு பேசுகிறாங்க. அழுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க.
அவங்க அம்மா அத்தாலாம் சமாதானப்படுத்துகிறாங்க, ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஆயிஷா அங்கே வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டாங்க. அவங்க அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா வந்தாச்சு. அத்தாவை கூப்பிடுங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாச்சு. ஒரு மீட்டிங், அல்லாஹுடைய தூதர் இப்போ பேச போகிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி கேட்டாங்க. ஆயிஷா, நீ உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தா நீ தௌபா செஞ்சிரு, நீ தௌபா செஞ்சிரு, அல்லாஹு தஆலா உன்னுடைய பாவங்களை கண்டிப்பாக மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா கேட்டிங்களா அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அத்தா, அல்லாஹுடைய தூதர் என்ன பேசுகிறாங்க பாருங்க, கேட்டிங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய வளர்ப்பை குறை சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர், என்னுடைய கணவர் உங்களுடைய வளர்ப்பை குறை சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாங்க முடியலன்னு அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னை தனியாக விட்டுருங்க, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நான் தப்பு செய்திருக்க கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு, ஒரு முடிவுக்கு, ஒரு சிந்தனைக்கு நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் விளக்கம் கொடுத்து நான் இப்படி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபுரன் ஜமீல் அழகான பொறுமை காத்தார்களோ, அதுபோல் நான் அழகான பொறுமை காக்க போகிறேன், அல்லாஹ் பக்கம் சாய போகிறேன், என்னை விட்டுருங்கன்னு ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுகிறாங்க. அமைதியாகிட்டாங்க. யார்கிட்டையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசலை. ஆயிஷா ரலியல்லாஹு தப்பு பண்ணலை, ஒழுக்கமுள்ள பெண். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி தப்பு செஞ்சிருப்பாங்களா? ஆனால் அவதூறாக பேசினாங்க எல்லாரும், அவதூறாக, சரியான அவதூறு. இந்த அவதூறான பேசினது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரொம்ப பாதிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த சிந்தனைக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆயிஷா ரொம்ப பாதிச்சு ரொம்ப அழுகிறாங்க. இது அல்லாஹுக்கே பொறுக்கலை. ஒரு பெண் தவறே செய்யாமல் இப்படி தண்டனை அனுபவிக்கும் போது அல்லாஹுக்கு பொறுக்குமா? இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க. படுத்து கிடக்கும்போது அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கிறான். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயமாக அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறான். சூரத்து நூரில் இந்த ஆயத்து வருகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், லவ்லா இது சமயத்துமோஹு லன்னல் முஃமினீன வல் முஃமினாத். ஒரு முஃமினான பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல் முஃமினான ஆண் யார், சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரையும் பற்றி தவறாக அவதூறாக பேசும் பொழுது அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் நபியே. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படி பேசுகிறத பார்த்தா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா வகாலு ஹாதா இஃப்குன் முபீன். இது தெளிவான இட்டுக்கட்டுதல் என்று நீங்கள் சொல்லியிருக்கணுமா வேணாமா? அவங்க ரெண்டு பேரை பற்றி தப்பாக பேசினாங்க. பேசும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஹாதா இஃப்குன் முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டுதல் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்களே எந்த சிந்தனைக்கு வந்துட்டீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறு செய்திருக்க கூடும் என்ற சிந்தனைக்கு வந்துட்டீங்க. நீங்களே இப்படி வந்துட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல? ஹாதா இஃப்குன் முபீன், தெளிவான இட்டுக்கட்டுதல் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்லலை. அடுத்து அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறான், லவ்லா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹதா. ஒருவேளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியும் சஃப்வான் இப்னு முஅத்தல் அவங்கள பற்றியும் இப்படி குற்றச்சாட்டு வரும் பொழுது 4 சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா? 4 சாட்சிகள் வந்திருக்கணும். இவர் பார்த்தாரு 4 சாட்சிகள் வேணும். 4 சாட்சிகள் அவங்க கொண்டு வந்திருக்கணும். இப்படி 4 சாட்சிகள் அவங்க கொண்டு வராத பட்சத்தில், ஃபஇதலம் யஅது பிஷுஹதா, 4 சாட்சிகள் அவங்க கொண்டு வராத பட்சத்தில் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள் என்று தானே நீங்க முடிவு பண்ணியிருக்கணும். பொய்யர்கள் என்று தானே நீங்க சொல்லி இருக்கணும். ஆனா நீங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள் மீது அந்த சிந்தனைக்கு வந்து விட்டீர்களே என்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், வலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா, மறுமை இம்மையினுடைய அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் உங்கள் மீது இல்லாமல் இருந்திருந்தால், ஃபீமா
அஃபல்தும் ஃபீஹி அதாபுன் அலீம், கடுமையான வேதனை உங்களையும் வந்து அடைந்திருக்கும். கடுமையான வேதனை. ஆயிஷா ரலியல்லாஹு சுத்தமான பெண், பரிசுத்தமான ஒழுக்கமான பெண். அந்த பெண்ணை பத்தி இப்படி பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, அதை நீங்க கண்டிக்கல, அது பொய்ன்னு நீங்க சொல்லல, நீங்களே அந்த சிந்தனைக்கு வந்துட்டீங்க. அல்லாஹ்வினுடைய கருணை மட்டும் உங்கள் மீது இல்லைன்னா அந்த அதாபும் வேதனையும் உங்களுக்கும் வந்திருக்கும் என்று அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கடுமையாக எச்சரிக்கிறான். அடுத்து அல்லாஹு தாலா சொல்றான், வ தஹ்ஸபூனஹு ஹய்யினா, எல்லாம் ஈஸியா பேசிட்டாங்க, எல்லாரும் ஈஸியா பேசிட்டாங்க. ஆயிஷாக்கும் சஃப்வான் இப்னு முஅத்தலுக்கும் இப்படி அப்படி அப்படின்னு ஈஸியா பேசுறாங்க. அது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. சுலபமாக பேசிட்டேன், அவதூறாக சுலபமாக பேசிட்டு அதை கடந்து போயிடுறாங்க ஈஸியா. ஃபஹு இன்தல்லாஹில் ஆதீம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்விடத்தில் அது மிகப்பெரியது. அல்லாஹ் அப்படி பார்க்கல. நீங்க சுலபமாக பேசுறீங்க, ஆனால் அல்லாஹ் அதை அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா தவறு செய்யாத ஒரு பெண்ணை பற்றி இப்படி அவதூறாக பேசுறீங்க, அது அல்லாஹுக்கு பொறுக்குமா என்று அல்லாஹு தாலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி அல்லாஹு தாலா சூரத்து 100 ஆயத்தை இறக்கலாம். அல்லாஹுடைய தூதருக்கு சரியான வருத்தம், மனைவி பற்றி இப்படி தப்பாக நினச்சிட்டமே அப்படின்னு ஓடோடி போகிறாங்க மனைவிட்ட. இப்போ ஆயிஷா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பரிசுத்தப்படுத்தலை, பரிசுத்தமான பெண்ணு நீங்கள் என்ன சொல்ல, அல்லாஹ் தான் என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கான். உடனே சுஜூதில் விழுந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ அவதூறாக பேசுனதுக்காக வேண்டி 100 கசையடி, 100 கசையடி கொடுக்கப்பட்டுச்சு எல்லாருக்கும். யாரெல்லாம் முஸ்லீம்கள் பேசுனாங்க எல்லாருக்கும் 100 கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. 100 கசையடி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இது பொதுவான ஒரு சட்டம். ஆனால் 100 கசையடியும் தாண்டி எல்லாருக்கும் தனித்தனி சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுத்தேன். ஏன்னா ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசினாங்க, அது செய்யாத தப்புக்கு செஞ்சதாக பேசினாங்க பார்த்தீங்களா. 100 கசையடியை தாண்டி தனித்தனியாக அல்லாஹு தாலா கடுமையான அதாபுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தான். அதில் ஒரு சஹாபி தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித். ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு அல்லாஹு தாலா கண்ணையும் குருடாக்கிட்டான். கண்ணு குருடா போயிடுச்சு. யாரை பற்றி பேசுறதுனால? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சஃப்வான் இப்னு முஅத்தலையும் பற்றி தவறாக பேசுனதில் இவங்களும் உடன்பட்டதுனால அவங்களுடைய கண்ணு குருடா போயிடுச்சு. அதில் ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க, ஆயிஷா அப்படி பண்ணியிருக்கக்கூடும், செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி தொடர் உதிரப்போக்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்குன்னா பின்னாடி தட்டு வச்சிருப்பாங்களா, ரத்தம் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு கஷ்டத்தை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கஷ்டங்களை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் அவதூறாக ஒரு நல்ல பெண்ணை பேசியதற்காக வேண்டி. இப்போ இந்த வரலாற்றிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சா பேசணும், தெரியலையா அதை விட்டுறணும். அது உண்மையா, அது பொய்யா, இது நடந்துச்சா நடக்கலையா, அது நமக்கு தெரியலை அப்படின்ற பட்சத்தில் வல்லாஹு ஆலம், அது அல்லாஹ் அறிஞ்சவன் ஒதுங்கிடணும். இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளும் கூட சேர்ந்து பேசுறோன்னா அது அவதூறு. அந்த அவதூறுக்கு தண்டனை என்ன? அல்லாஹ் பொறுப்பானா? அவன் நீதி உள்ளவன், அல்லாஹு தஆலா நீதியாளன். நீதி செலுத்தக்கூடியவன் எப்போ எப்படி இருப்பான்? தன்னுடைய அடியானை பற்றி தப்பாக அவன் செய்யாதவன் அவதூறாக பேசும்போது அல்லாஹுவால பொறுக்க முடியுமா? அல்லாஹுவால பொறுக்க முடியுமா? அவன் நீதி உள்ளவனாச்சே. அப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம அவதூறு பேசும் பொழுது அது அல்லாஹுக்கே பொறுக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பேசியதற்காக வேண்டி சோதிக்கப்படுவோம். அது எந்த விதத்தில் அந்த சோதனை வரும், எந்த விதத்தில் அந்த கஷ்டம் வரலாம் தெரியாது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சோதிக்கப்படுவோம். நம்ம பேசுனதுக்காக வேண்டி நம்ம அனுபவிப்போம். ஏன்னா தப்பு பண்ணாமல் அது என்ன நடந்துச்சு, 4 சவுத்துக்கு மத்தியில் அப்படி என்ன பேசுனாங்க, எதுவுமே இன்னைக்கு தெரியாமல் நம்ம பேசுகிறோமா இல்லையா? அதுவும் பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளோ ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடுறோம். உண்மையிலேயே அந்த பெண் தப்பு செஞ்சாலா இல்லையா அதெல்லாம் இது இல்லை, இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறோம். வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹனுடைய கோப பார்வை ஏற்படும் இந்த அவதூறான பேச்சுக்கு. அதுவும் ஏழைகள்னு வைங்களேன் இன்னும் அதிகமாக பேசு. பணக்காரன் வீட்டில் ஒரு தப்பு நடந்தால் அதை மூடி மறைச்சிருவோம். அதை பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அது அப்படி கேட்டாலுமே அது அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஏழை வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சோ அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துட்டுன்றதை விடுங்க, நடக்காத மிஸ்டேக்கையும் அப்படி தான் பேசுகிறோம். ஏதாவது ஒரு இடத்துல நின்றுருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இங்கே ஏன் போனா, இங்கே ஏன் வந்தா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இந்த அவதூறான பேச்சுக்கள் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அதிகமாயிட்டு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவதூறை விடுங்க, ஒரு தப்பே நடந்திருக்கு, தப்பே நடந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த தவறை மறைக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு,
அந்த தப்பை மறைக்க தான் செய்யணுமே தவிர அதை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடாது. இன்னைக்கு அடுத்தவங்களுடைய குறையை நம்ம வெளிச்சம் போட்டு காமிக்கிறோமோ, நாளைக்கு அல்லாஹ் நம்முடைய குறைகளை வெளியே வெளிச்சம் போட்டு காமிச்சிருவோம். அப்போ தப்பே நடந்தாலும் சரி, அது மறைக்க தான் இஸ்லாம் சொல்லுது தவிர அதை வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கோ அது அனுமதியே கிடையாது, அனுமதி கிடையாது. இப்போ அவதூறான பேச்சுக்களை கைவிடுவோம். இந்த வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியும் சஃப்வான் இப்னு முஅத்தலை பற்றியும் தவறாக பேசினார்கள், அது அவதூறாக பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சோதனையை கொடுத்தான். நாமும் அவதூறாக பேசினால் இதே போன்ற தண்டனையும் சோதனை எந்த ரூட்டில் வரும் தெரியாது, ஏதாவது ஒரு ரூட்டில் நாமும் அல்லாஹ்வினுடைய சோதனைக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளாக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் அவதூறான பேச்சுக்களை கைவிடுவோம். ஒரு விஷயம் தெரியலையா அதை அப்படியே விட்டுருங்க. கண்ணால் பார்க்கலையா, காதால் கேட்கலையா, யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு பேசாதீங்க. வல்லாஹு ஆலம், அது அல்லாஹ் அறிஞ்சவன், நமக்கு இது தேவையில்லைன்னு ஒதுங்கிடணும். ஒரு முஸ்லீமுக்கு அழகு என்ன? ஒரு நல்ல முஃமினுக்கும் முஸ்லீமுக்கு அழகு என்ன? என்ன அழகு என்ன? அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டு ஒதுங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேவையில்லாத விஷயத்தை விட்டு அவன் ஒதுங்கி நிற்பான். நமக்கு எது தேவையோ அதான் செய்யணும். தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு பேசுகிறது தான் அவதூறு. அப்போ இந்த அவதூரை விட்டு அல்லாஹு தஆலா அனைவர்களை பாதுகாத்தல் புரிவானாக. எதை கேட்டமோ, எதை நாம் பேசினமோ, இந்த வரலாற்று செய்திகள் மூலியமாக அந்த படிப்பினை உணர்ந்து வாழ்வதற்கு வல்லல்லாஹ் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.